ஹாய் வெல்கம் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை விண்டியோட எதிர்பாராத உறவு. ஒரு ஆடு அதோட அம்மா அப்பாவோட அழகாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. அந்த குட்டி ஆடோட பேர் தான் விண்டி. அது ரொம்ப நல்ல ஆடு, யாரையும் எந்த கஷ்டமும் படுத்தாது, ரொம்ப சாஃப்ட். ஆனால் அந்த ஆட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஒரு நாள் ஆடு சும்மா நடந்து ஆற்றுக்கு போச்சு. அப்போ ஆற்றுல ஒரு குட்டி ஆடு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆகிறியா இனிமேல் இன்னையிலேருந்து அப்படின்னு கேட்டுச்சு. உடனே திடீர்னு ஒரு மீன் ஆற்றுலேருந்து வெளியே குதிச்சு வந்து, அட முட்டாள் ஆடே, அது உன்னோட உருவந்தான் ஆற்றுல தெரியுதுன்னு சொல்லிச்சு. உடனே விண்டி மறுபடியும் சோகமாயிடுச்சு. அப்போ அவங்க அப்பா ஆடு எதிரில் வந்துட்டு இருந்துச்சு. விண்டியும் மெதுவாக வீட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்போ இடையில பார்த்துக்கிட்ட ஆட்டோட அப்பாவும் பேசிக்கிறாங்க. ஆடோட கண்ணு கலங்கிருந்துச்சு. அதாவது விண்டியோட கண்ணு கலங்கிருந்துச்சு. அதை பார்க்காத ஆடு, வா வீட்டுக்கு, உன்னை பார்க்க நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஆடு சந்தோஷமாயிட்டு ஓடி வந்துச்சு வீட்டுக்குள்ள. வீட்டுக்கு கொல்லைப்புறத்தில் போய் பார்த்தா ஒரு குட்டியாக வெள்ளாடு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இது சந்தோஷமாக தான் நின்றுச்சு. உடனே அம்மா ஆடு கத்தி சொல்லிச்சு, பாரு உன்னோட தங்கச்சி அப்படின்னு. அப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு விண்டி. கத்தி சொல்லிச்சு விண்டி ஹாப்பியாக, நான் இனிமேல் எப்போவுமே தனியாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிச்சு. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நமக்கு என்ன தேவை, எப்போ தேவைங்கிறத கடவுள் நமக்கு பார்த்து கொடுப்பார். நாம் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், எதுக்கும் மனசை தளர விடக்கூடாது. Please subscribe, click the bell button.